எசேக்கியேல் 38:8 இன்னொரு தடவை வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு, அதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, நல்லா கவனிங்க, வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். எதுக்கு விரோதமாய் வருவாய்? பர்டிகுலரா எதுக்கு விரோதமாய்? மலைகளுக்கு விரோதமாய். இந்த யுத்தம் தான் மிக முக்கியமான 3வது யுத்தம். போன வருஷம் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிச்சு. அந்த யுத்தத்துக்கு பேர் அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். இந்த யுத்தம் தான் ஏறக்குறைய ஒரு வருஷமாக, இந்த அக்டோபர் வந்தால் ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 10 மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஜூலை முடிய போது, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வந்தால் ஒரு வருஷம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 10 மாதமாக இந்த யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது, எந்த இடத்துக்காக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க, இந்த இடத்துக்காக தான் அது நடக்குது. இந்த இடத்துக்கு பேர் டெம்பிள் மவுண்ட். டெம்பிள் மவுண்ட் அப்படின்னா என்னங்க, இங்கே என்னங்க இருக்குது, இந்த இடத்துக்கு ஏன் இப்படி சண்டை போடுறாங்க? எருசலேமில் இல்லை, எருசலேமில் இந்த இடத்துக்கு தான் இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்கு. எருசலேமுக்கு சண்டை போடல. இப்போ எதுக்கு போடுறாங்க? எருசலேமில் இருக்கிற இந்த இடத்துக்கு அல்-அக்ஸா ஃப்ளட். இந்த சும்மா இந்த வீடியோவில் பாருங்கள், அது என்ன கீழே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்குது? ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட். பர்டிகுலராக இந்த இடத்துக்காக தான் சண்டை நடக்குது. சரி, இந்த இடம் என்ன இம்பார்ட்டன்ட், என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எருசலேம் தேவாலயம் இருந்த இடம். எருசலேம் தேவாலயம். இந்த எருசலேம் தேவாலயத்தை பற்றின சரித்திரம் நம்ம பைபிளில் உள்ளவங்களுக்கு, பைபிளில் உள்ளதே நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. இது என்ன இடம், எவ்வளோ முக்கியம், இது யாருக்குரியது, இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஹமாஸ்காரங்க சண்டை போட்டாங்க. அதான் அக்டோபர் 7 யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்த நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாங்க. இந்த இடத்த கொடுக்கவே முடியாதுன்னு யூதன் சொல்கிறான். சரி, இது என்ன இடம், இது என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 3வது வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இருக்கா? தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அந்த குறித்த இடம்னு இருக்கு பார்த்தீங்களா? அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோரியா மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு இருக்கு. மோரியா மலைகள் ஒன்றின் மேல் புறப்பட்டு போனான். இப்போ அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை. 9வது வசனம். 9வது வசனம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, கர்த்தர் ஏற்கனவே ஈசாக்கு பலியிடுவதற்கான ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மோரியா மலையில். அந்த இடத்துக்கு பேர் தான் டெம்பிள் மவுண்ட். அங்கே தான் ஈசாக்கு பலியிடும்படி கொண்டு போகப்பட்டார். அங்கே அவர் ஒரு பலிபீடம் கட்டினான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று அவன் பெயரிட்டான். பின்னாடி அங்கே இருக்குது பாருங்க, 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த இடம் தான் யெகோவா ஈரே. சரி, இந்த இடம் ஆபிரகாம் காலத்துல இருந்து. இதுக்கு அடுத்து இந்த இடத்தை யார் வாங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஓர்னான் கையிலிருந்து தாவீது ஒரு இடத்தை வாங்குகிறார். தாவீது இடத்தை வாங்கி தான் அங்கே தேவாலயம் கட்டுவதற்கு ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அதற்கு பிறகு அந்த இடத்துல தான் சாலமோன் என்ன பண்ணார், தேவாலயம் கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடம் தான் இந்த இடம். இதான் சாலமோன் தேவாலயம் இருந்த இடம். அதற்கு பிறகு இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சார் வந்து இடிச்சிட்டார். திருப்பி 2வது 70 வருஷம் கழிச்சு செருபாபேல் இங்கே வந்து ஒரு ஆலயம் கட்டினார். கிபி 70 தீத்துராயன் ரோமர்கள் அந்த ஆலயத்தை இடிச்சிட்டாங்க. இந்த 2 ஆலயத்தையும் இடிக்கிறதுக்கு என்ன காரணம், அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்க்கணும். ஏன் இடிச்சிட்டாங்கன்றது நம்ம பார்க்கணும். சாலமோன் தேவாலயத்தை இடிப்பதற்கு என்ன காரணம், வாசிங்க. எசேக்கியேல் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? தேவாலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு?
இன்னைக்கு அந்த 8ஆம் அதிகாரத்தில் என்னென்ன அருவருப்பு இருக்குதோ எல்லா அருவருப்பும் இன்னைக்கு பல தேவாலயங்கள் இருக்கு. அதை போய் அப்புறமா நீங்கள் படிச்சுக்கோங்க. அருவருப்பு ஆலயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் ஆலயத்தை என்ன பண்ணுவார்? இடிச்சு போடுவார். இன்றைக்கும் உலகம் முழுக்க அருவருப்பு ஆலயத்துக்குள்ளே வந்துருச்சு. ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், அப்புறம் ஒருத்தருக்கு 2 கல்யாணம், இன்னொருத்தருக்கு 3 கல்யாணம், இந்த அம்மாவுக்கு அது 2வது கல்யாணம், அவருக்கு இது 3வது கல்யாணம், சபைக்குள்ளேயே டிவோர்ஸு, எல்லாம் மண்ணாங்கட்டியும் இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் அருவருப்பு. சபைக்குள்ள அதுக்கு பேர் என்னது? அருவருப்பு. இந்த அருவருப்பு சபைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு, அருவருப்பான இடத்துக்கு போயிருச்சு. இன்னைக்கு சினிமாக்காரர்கள், அரசியல்வாதிகள் பண்ணுற அரசியலை விட மோசமான அரசியல் சபைக்குள்ளே இருக்கு. சினிமாக்காரன் ஆடுற ஆட்டத்தை விட மோசமான ஆட்டம் சபைக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கும் இங்கே இதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் இன்னும் சினிமாவை தாண்டி சொல்கிறேன், குடிகாரர்கள் ஆடுற ஆட்டத்தை சபைக்குள்ளே ஆடுறான். இன்னைக்கு குடிகாரனை போல ஆடுறான். அதையும் ஒரு கூட்டம் ரசிக்குது. கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நான் தூரமாக போயிட்டேன். ஃபஸ்ட்டு கர்த்தர் செய்கிறது என்ன தெரியுமா? ஆலயத்தை விட்டு போயிடுவார். ஏதோ ஆண்டவர் எல்லாம் ஜாலியாக இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்படியே ஒரு நாள் வரும், மொத்தத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், க்ளோஸ் பண்ணுறவர். 2வது ஆலயத்தை ஏன் இடித்தார்? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். பிசினஸ் சென்டரா மாத்திட்டானா? சர்ச் என்னவா மாறிடுச்சு? பிசினஸ் சென்டர். இன்னைக்கு நிறைய சர்ச் இல்லை, பெரும்பான்மையான சர்ச் பிசினஸ் சென்டர் தான். கொஞ்சம் சபைகள் தான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குள்ளே கரெக்டாக இருக்கு. நிறைய சென்டர் வியாபார ஸ்தலம் தான். வியாபாரம் இல்லாத சர்ச்சே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று வியாபாரம் பண்ணுறான், அதை ஏதாவது ஒரு பேரில் வியாபாரம் பண்ணுறான். இப்போ அவன் ஏன் புறாவை விற்றான்? ஆலயத்துக்குள்ள பலி செலுத்துறதுக்கு விற்றான். பலி எங்கே செலுத்துவாங்க? ஆலயத்தில் செலுத்துவாங்க. அப்போ ஆலயத்தில் பலி செலுத்துறதுக்கு புறாவை அங்கே பக்கத்துலேயே விற்கிறது சரியா தப்பா? அவன் ஒருத்தன் பலி செலுத்த வரான், அவன் புறாவை பலி செலுத்த வரான். அப்போ புறாவை பலி செலுத்த வரவனுக்கு புறா தேவைப்படுது. அதை வாங்கிறதுக்கு பதிலாக பக்கத்துலேயே விற்கிறாங்க. உள்ளியா சர்ச்சிலேயே வாங்கி அங்கேயே பலி கொடுக்கறது சரியா தப்பா? பார்க்கறதுக்கு சரி மாதிரி தானே இருக்கு. அப்புறம் இயேசுநாதர் தப்புங்கிறாரு. சபையினுடைய வேலை புறா விற்கிறவனுக்கு புறா விற்கிறது வேலை இல்லை. சபையினுடைய வேலை உள்ளுக்குள்ளே என்ன விற்கக்கூடாது? புறா விற்கிறவங்கிட்ட போய் நீ வாங்கிக்க, அதை வெளியே விற்றுக்க. சபையுடைய வேலை பிஸ்னஸ் இல்லை. சபையினுடைய வேலை ஆவிக்குரிய விதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவது, வியாபாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. இப்போ சபைக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? கடை கட்டி விடுவீங்க. சபைக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? வியாபாரம் பண்ணுவீங்க. எங்க பைபிள் இல்லாதவங்களுக்கு பைபிள் விற்கிறோம். தப்பா? தப்பு. அவன் பைபிளை போய் பைபிள் விற்கிற இடத்துல வாங்க சொல்லுங்க. இங்கே வந்து கேட்குறான், பைபிள் என்ன விலை? 200 ரூபா. என்னங்க சொல்கிறீங்க? வெளியே 180. அது கொரியன் பேப்பர், இது சொரியன் பேப்பர். சர்ச்சுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு வியாபாரம். இங்கே ஆராதனை போய்கிட்டு இருக்கு, அங்கே வடை விற்றுக்கிட்டு இருக்கு. கேட்டால் பில்டிங் ஃபண்டு. ஆலயத்தை கட்டுகிறதற்கு கர்த்தருக்கு தெரியும். அவர் கை குறுகி போகவில்லை. நமக்கு தான் விலைவாசி ஏறி இருக்கு, பரலோகத்துக்கு விலைவாசி ஏறவே இல்லை. ஏன்னா நமக்கு இந்த ஆட்சி மாற மாற விலைவாசி ஏறும். பரலோகத்தில் தான் ஆட்சியே மாறாத ஒரே தேவன் தானே. ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லா காலத்திலும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? பிஸ்னஸ் சென்டர். ஊழியக்காரனும் விற்கிறான், விசுவாசியும் விற்குது. சபைக்குள்ளேயே வட்டி கூடுது. சபைக்குள்ள புடவை விற்குது. சபைக்குள்ள புடவை விற்றா ஸ்பிரிச்சுவல் புடவையா, ஜபத்தோட விற்கிது. இவங்க இங்கே உட்காந்து ஆவியை ஊத்துங்கிறாங்க. அது அங்கே உட்காந்து பார்டர் பார்த்தீங்களா, பச்சை கலர் பார்டர் போட்டு எங்கே நடக்குது? சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ மார்க்கெட்டுக்கு ஆள் பிடிக்கிறான். 4 பேரா ஒரு வயலும் பரலோகத்துக்கு போக மாட்டேன். தெரிஞ்சுக்க, சபை என்பது வியாபார ஸ்தலம் இல்லை. சபையில் ஆராதிக்க மட்டும்தான் இங்கே வரணும். ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். உங்கள் வியாபாரத்தெல்லாம் காம்பவுண்டுக்கு வெளியே வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நீ கரப்ட் ஆனது பத்தாத, ஊழியக்காரனை கரப்ட் ஆகி இன்னைக்கு சபை முழுக்க முழுக்க பிஸ்னஸ் சென்டர். சபை கட்டும்போதே கீழே 2 கடையோட கட்டுறாங்க.
தொலைஞ்சுதுவோ. ஏன்னா வாடகைக்கு விடுறதுக்கு வசதியாக இருக்குமா. கவனிச்சு கொள்ளுங்க. ஏதோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு திருந்தறதுக்கு, திருந்திட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா என்ன செய்வாரான் தெரியுமா? மத்திய 24:2 சொல்லுது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்னவாகும்? இடிக்கப்பட்டு போகும். இதே ஆலயத்தை கர்த்தர் கட்டும்போது சொல்றார் ஆகாய் 2:15, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு. அப்படிதானே இருக்குது. ஆகாய் 2:15 வாசிங்க. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல். அந்த ஆலயத்தை எப்படி கட்டினாரு? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டினாரு. அதே தேவன் தான் மத்திய 24:2 சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனுக்கு விரோதமான காரியத்தில் சபை ஈடுபடவே கூடாது. சபையினுடைய வேலை தேவனை ஆராதிப்பதற்கான ஸ்தலம். இங்கே வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். உங்க சேட்டைகளுக்கு இது இடம் கிடையாது. இங்க உட்காந்துட்டு நீங்க பண்ற பிசினஸ்க்கு இது இடம் கிடையாது. நீங்கள் பண்ற அருவருப்பான காரியங்களுக்கு இது இடம் கிடையாது. நீங்க வெளியே பண்ணா கூட அதுவே தப்பு. அதை கூட 100ல் 1000ல் ஒரு தடவை பொறுத்துக்கலாம். உள்ள உட்காந்துட்டு பண்ணீங்க, என்னுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை கர்த்தர் கெடுப்பார்னு இருக்கு. கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இந்த கடைசி காலத்தில் துணிகரம் வந்துருச்சு ஜனங்களுக்கு, பயங்கரமான துணிகரம். எதை செஞ்சாலும் கர்த்தர் கண்டுக்காம இருப்பாரு அப்படின்னு உள்ள உட்காந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், உன் பாவம் நிறைவாகிற வரைக்கும் உனக்கு கிருபை இருக்குன்னு அர்த்தம். நிறைவாச்சு தொலைஞ்சேன்னு அர்த்தம். இப்பவே திருந்துட்டினா நல்லதுன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் என்ன செய்யுமா? இடிக்கப்பட்டு போகும். சபைக்குள்ள நிறைய இன்னைக்கு என்ன தெரியுமா, எல்லாரும் செய்யறாங்க, அதனால அது கரெக்ட்னு ஆயிடாது. திருப்பியும் சொல்றேன், எல்லாரும் இதே மாதிரி பிசினஸ் சென்டர் ஆக்கிட்டாங்க சர்ச்சை. ஆளாளுக்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாகவும் பிசினஸ் சென்டராகவும் மாற்றி சபையை வந்து கொள்ளையர்கள் கூடாரம்லாம் இல்லை, அலிபாபா கொகையை விட பெருசாக மாற்றிட்டாங்க. எல்லாரும் பண்ணுறதுனால அது என்னவாயிடாது? சரி ஆயிடாது. சோதோமில் அத்தனை பேரும் பாவம் பண்ணா, அதனால சோதோம் கரெக்டா? ஒரு நீதிமான் இருந்தா பாருங்க, அதான் கரெக்ட். உலகம் முழுக்க ஒன்று செஞ்சிச்சு, ஆனால் நோவா அதில் தனித்திருந்தான். அதனால உலகம் முழுக்க செஞ்சதுனால அது சரியாயிடுமா? ஆகாது. எல்லாரும் செஞ்சாலும் சரி, அத்தனை பேர் கரப்ட் ஆனாலும் சரி, அத்தனை பேர் சேர்ந்து உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் சரி, இல்லை உன்னை பார்த்து இப்படி இருந்தா நீ பிழைப்பே நடக்காது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொன்னாலும் சரி, நீ ஒன்று மட்டும் சொல்லு, நான் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன். அத்தனை பேரும் மனுஷ சாயலாய் மாறினால் எனக்கு கவலையே கிடையாது. நானோ வென்றால் நான் ஒருத்தன் நின்னாலும் போதும். எலியா சொல்றா, அழகா சொல்றா, அத்தனை பேரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஒருவன் இருக்கிற நல்லது, ஆனால் நீ ஒருத்த மட்டும் இல்லை, உன்னை மாதிரி இன்னும் 7000 பேரை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் உலகம் முழுக்க 7000 பேரை வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் வருக வரும். போக போகிறது பேழைக்குள்ள 8 பேராகிய சிலராக இருந்தாலும் சரி, ஆனால் 8 பேருக்காக ஒரு பேழையை கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போக போகிறது வருகையில் 8 பேராக இருந்தாலும் சரி, 8 பேருக்காகவாவது ஒரு வருகை வந்து கூட்டி கொண்டு தான் போகும். நீ காத்திருந்தால் போக முடியும். அவங்களோட சேர்ந்து கரப்ட் ஆகிடாதீங்க. அவங்க கூட சேர்ந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, தொலைஞ்சு போவீங்க. இப்போ இந்த மலைகளுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. எசேக்கியேல் 38:8. இப்போ என்ன நடக்க போகுது அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். இந்த யுத்தம் எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நாளைக்கெல்லாம் முடியாது. இந்த ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க 2 மாதத்தில் முடிஞ்சிடும், யூதர்கள் ஹமாஸை 1 வாரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கன்ஃபார்மாக அது முடியாது. ஏன்னா அது ஆரம்பிச்சது இந்த இடத்துக்காக. இந்த இடத்துல இந்த யுத்தம் நடக்கும், இன்னும் நடக்கும். எப்போ வரைக்கும் இந்த யுத்தம் சாதாரணமாக நடக்கும்னா, இந்த மாஸ்க்கு அவங்க தட்டுற வரைக்கும் நடக்கும். இந்த யூதம் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாஸ்க்கை தட்டிவிடுவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவே நாங்கள் இன்றைக்கும் போட்டிருக்கிறோம், இது வரைக்கும் 500 மாஸ்க் அவங்க இடிச்சிருக்கிறாங்க. 500 பள்ளிவாசலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இடிச்சிருக்காங்க. காசா பகுதி முழுக்க இடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய டார்கெட்டு இதுதான். அவங்க இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துக்கு சண்டை ஆரம்பிச்சிச்சு. முடிவாக இந்த இடத்த யாரோ ஒரு ராக்கெட் ஏதோ ஒன்று பண்ணி இதை இடிச்சிருவாங்க. இடித்த உடனே இந்த இடத்துக்கு மீண்டும் 3வது தேவாலயத்தை கட்டுறதுக்கு யூதம் வருவான். இப்போ எல்லாம் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதை தான் உங்களுக்கு பைபிளில் இருந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல மீண்டும் என்ன வரும்? 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு யூதன் முற்படுவான். அப்பொழுது இந்த இடம் இருந்தவங்களும் என்ன செய்வாங்க? அதுக்கு சண்டை போட வருவாங்க. திருப்பி ஒரு சண்டை வரும். அந்த இடத்துல சமாதானம் பண்ணுகிறவனாக அந்தி கிறிஸ்து நுழைவான்.
கடைசி சர்வாதிகாரி என்ன செய்வான்? உள்ளே நுழைவான். அப்பொழுது உபத்திரவ காலம் வரும், வேதனைகள் ஆரம்பிக்கும், அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் கடைசி இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆக போது, இன்னும் விஸ்தாரமாகும். இந்த எல்லா நாடுகளுக்கும் தலைமையாக ரஷ்யா மாறப்போகுது. இப்போ ரஷ்யா மாற தொடங்கி இருக்குது, ரஷ்யா உள்ளே வந்துடுச்சு. இப்போ ரஷ்யா 2-3 விஷயங்களில் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்னும் அது உச்சத்துக்கு போகும். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் இருக்கிற வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இது என்னவாக போகுதுன்னு தெரிஞ்சிடும். யார் வந்தாலும் இந்த 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ட்ரம்ப் பேசியிருக்காரு இன்றைக்கி, நான் வந்தால் 3ஆம் உலக யுத்தம் வராது, நான் ஜெயிக்காட்டி வந்துடும் அப்படிங்கிறாரு. என்னுடைய நம்பிக்கை, அதாவது நான் பார்க்குற வரைக்கும் யார் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தாலும் 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்து இந்த இடத்துல அவங்க மிக முக்கியமான காரியத்தை செய்ய தொடங்குவாங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பிப்ளிக்கலாக நமக்கு வருகைக்கு என்ன மிக முக்கியமான அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். நல்ல கவனிங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய ஹோலி மவுண்டன் இதை சொல்லுவாங்க, டெம்பிள் மவுண்டன் சொல்லுவாங்க, ஹோலி சைட்டும்பாங்க, என்னென்னமோ பேர்லாம் அதுக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த புறஜாதியாரோட வழிபாட்டு ஸ்தலம் இருக்கிறதுனால, அவர்கள் அதை மிதிக்கிறதுனால அந்த புறஜாதியார் காலம் இன்னும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் வரும், யாருமே உள்ளே நுழையாதபடி இந்த இடத்த முழுக்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வேலி அடைச்சிடுவாங்க. அதான் புறஜாதியார் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த இடத்த முழுக்க அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த அவங்க இடிப்பாங்க. இதுதான் அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுதான் அடையாளம். இது நடந்துருச்சுன்னா உலகம் மிகப்பெரிய பேரழிவுக்குள்ளே போக போகுதுன்னு அர்த்தம். 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போது, உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதில் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 21:24 நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் சொன்னாங்கல்ல. 28 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க, முடிக்கலாம். 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது 24 சொல்றாரு, புறஜாதியார் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, மத்திய 24 நம்ம கேட்டாங்கல்ல, இப்படி வருகைக்கு அடையாளம் என்னன்னு 3வது வசனத்தில். 8வது வசனத்தில் இயேசு என்ன சொன்னார் பாருங்க, வாசிங்க. மத்திய 24:8. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு சமீபமாய் இருக்கிறது. இவைகள் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் கரெக்டாக இருக்குது. இவைகளுக்கு நடுவில் தான் நம்முடைய மீட்பு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகுது. ஸோ இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, கேட்குறீங்க, கண்களுக்கு முன்பாக ப்ரூஃபோடு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வரப்போகிற வருகையில் இந்த சபை போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இயேசு முதலாவது வரும்போது தேவதூதர்கள் வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க, அவங்க போய் இயேசுவை பார்த்துட்டாங்க. நட்சத்திரத்தை பார்த்தாங்க, அவங்களும் போய் இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. ஆனால் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்த ஏரோது என்ன செய்யலை, போகலை. அவன் சொன்னான், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்றான். இன்றைக்கி ஒரு கூட்டம் என்ன கேட்டாலும் வருகையில் போகாத ஒரு கூட்டம் இருக்குது. அடையாளங்களை பார்த்து ஒரு கூட்டம் இயேசுக்கிட்ட வந்துடுது, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம் வந்துடுது. ஆனால் ஒரு கூட்டம் என்ன கேட்டாலும் வசனம் சொல்கிறோம், கேட்குறாங்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க, ஆனாலும் சரி எல்லாம் ஓகே தான், நீங்கள் போங்க, போய் பாருங்கள், வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு உணர்வில்லாத இருதயம், அல்லது ஒரு அசதி. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறார்.
வருகை மிக சமீபம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம் கர்த்தருக்கு சித்தமானால், ஏன்னா அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஒன்று மட்டும் நிச்சயம், நம்முடைய காலங்களில் அவருடைய வருகை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆபிரகாம் அவருடைய முதலாவது வருகையை காண ஆவலாக இருந்தான் இயேசு சொன்னார். ஆபிரகாம் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான். கரெக்டாக 2000 வருஷம் கழித்து அவனுடைய சந்ததியார் இயேசுவை பார்த்தார்கள். அதே மாதிரி தான் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வருகையை பார்க்க ஆவலாக இருந்தார்கள். இப்போ 2000 வருஷம் கழித்து அவருடைய சந்ததியார் நாம் அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எப்போ வேணாலும் இயேசு கண்டிப்பாக வரப்போகிறார். ஒருவேளை ஜலப்பிரளயம் வருதுன்னு நோவா சொன்ன மாதிரி தான் இப்போ இயேசு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கலை, பைத்தியம்னு சொல்லிச்சு, அதெல்லாம் வராதுன்னு சொல்லிச்சு. அப்படி தான் இயேசு வரமாட்டாரும் ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் வருவார், வரும்போது பார்த்துக்கலாம், ஏறுவது மாதிரி ஆட்கள். ஆனால் ஒரு கூட்டம் தேடி போகணும், நட்சத்திரத்துக்கு பின்னாடியே போகணும், இயேசு சொல்கிற இடத்துக்கு போகணும், ஆயத்தப்படணும், காத்திருக்கணும். அவங்க தான் அந்த வருகையில் அவரை பார்க்க முடியும். இயேசு வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. ஆயத்தப்படுத்துவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். எழுந்திரிக்கலாமா? நாம் எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? மனுஷகுமாரனுடைய வருகை அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு நினையாத நாளையில் அவர் வரப்போகிறபடினாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு வசனம் சொல்லுது. புத்தியுள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் கூட இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்கள பார்த்து தூங்காதிருங்கள்னு சொல்லலை, என்னையோடு காத்திருங்கள்னு சொல்லலை. ஆனால் ஒன்று சொன்னார், நினையாத நாளைகள் வருகிறபடினாலே விழித்திருங்கள்னு சொன்னார். அலர்ட். காலம் மிக சமீபம். இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். உங்களுக்கு மனுஷகுமாரன் எப்போ வேணாலும் வரபடினால நாம் காத்திருக்கிற போகிற நேரம் கொஞ்ச நேரம் தான், 1 மணி நேரம் ஊழியக்காரங்க மாதிரி நம்மெல்லாம். ஏன்னா சீக்கிரம் வர போகிறாரு. ஸோ நம்ம ஆயத்தப்பட்டு காத்திருந்தோம்னா கொஞ்ச நேரம் தான். இதோ வருவேன் என்கிறவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதே நேரத்தில் கைவிடப்படுகிறவங்களும் இந்த கொஞ்ச நேரம் உண்மையாக இல்லாதனால தான் கைவிடப்பட போகிறாங்க. அவங்களுக்கும் இந்த கொஞ்ச நேரங்கிறது ஒரு ஷார்ட் டைம் தான். ஒரு 30 மார்க் எடுத்து 32 மார்க் எடுத்து பாஸ் ஆகிறவனுக்கும் ஒரு 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிறவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு 2-3 மார்க் எப்படியாவது படித்து பாஸ் ஆகிடணும்னு அவன் கான்சியஸாக இருந்து 30லேருந்து 35 எடுத்துட்டான். ஆனால் அவனும் 30 தான் இன்னொருத்தனும் எடுத்தான். ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு ஃபெயில் ஆகிட்டான். 2 பேரும் ஒரே ஸ்டாண்டர்டில் இருந்தவங்க தான். ஒருத்தன் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போயிட்டான், ஒருத்தன் அந்த கொஞ்சம் முயற்சி பண்ணாதனால ஃபெயில் ஆகிட்டான். அவன் வாழ்க்கையே மாறிப்போச்சு. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது, வாசப்படி தான் நிற்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை எப்படி வேணால் கூட இருந்திருக்கலாம். இனி கொஞ்ச நாளும் கர்த்தருக்காக உண்மையாக காத்திருக்கிறவர்களாக, சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாக, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இனி இயேசுவை நோக்கி போக போகிறேன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு கடைசி சான்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஆகாப்புக்கு எத்தனையோ வருஷம், 3.5 வருஷம் மேகமும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, குதிரைக்கு புல்லும் இல்லை. இப்போ ஆகாப்புக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக எலியா சொல்கிறாரு, கையளவு மேகம் தெரியுது, ஓடி போயிடு. ஏயா இந்த கையளவு மேகம், நீ போ, ரதத்தில் ஏறிப்போ, இந்த கையளவு மேகம் போதும், அடுத்து பெருமழையாக மாறிடும். இது வரைக்கும் எப்படி இருந்தேன்னு தெரியாது, இப்போ கையளவு மேகம் தெரியுது, வருகைக்கான மேகம் நல்லா தெரியுது. இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். அந்த வருகைக்கான அடையாளங்கள் தெளிவாய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ இப்போ ரதத்தில் ஏறினா கூட போதும், இப்போவும் அறக்கட்சியை கட்டிக்கிட்டா கூட போதும், நீ வேகமாக ஓடி போயிடலாம், வருகையில் போய் சேர்ந்துடலாம். வாய்ப்பு. இப்போவும் நீ அசதியாக இருந்துட்டீனா, இப்போவும் அசட்டியாக விட்டுட்டீனா, இப்போ இருக்கிற அந்த கொஞ்சம் டைம், சில நாட்களோ, சில மணி நேரங்களோ, சில நிமிஷமோ, சில மாதமோ, எப்போ வருவா தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் நீ பசங்கிட்ட சொல்கிறீங்க தானே, எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, இனியாவது படிடா, இனிமே படித்தா கூட நீ நல்ல மார்க் எடுக்கலான்னு. அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வருகையை பற்றின அறிவிப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இனியாவது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சிடுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சிடுங்க, காத்திருக்கிறவங்களா மாறிடுங்க.
இங்கே நிச்சயம் இந்த வருகையில் போக முடியும். இனியில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? நானும் என் வீட்டாரும் இந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் காத்திருக்க போகிறோம், எதிர்பார்த்திருக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க, வருகையில் போகணுன்ற பிரயாசப்படுறவங்க, இனி காத்திருக்க போகிறேன்னு தீர்மானம் எடுக்கிறவங்க, அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது அதில் கலந்துக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும். நாங்கள் பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது, பங்கு பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களை பார்க்கறதுக்கு நான் இங்கே வரல, எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படுவதற்கு நான் இங்கே வந்தேன். அப்படி ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே நீர் வருகிற வரைக்கும் எங்கள் திருச்சபை ஆயத்தப்பட்ட மனவாட்டியாக, சுத்திகரிக்கப்பட்ட மனவாட்டியாக, காத்திருக்கிற ஒரு மனவாட்டியாக, கரை திரையற்ற மனவாட்டியாக, ஒரு கற்புள்ள கன்னிகையாக, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்காத ஒரு மனவாட்டியாக உமக்கென்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்கணும்ப்பா, எதிர்பார்த்திருக்கணும்ப்பா. ஆண்டவரே எங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்குற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எங்களுக்கு நியமிக்கப்பட்டவர்களை நோக்கி ஓட கிருபை பாராட்டும். இந்த சபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.